என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இணைந்திருக்கட்டும், அன்பும் ஆனந்தமும் நிறைவாக இருக்கட்டும். உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நிறைய கடகராசி காலத்தால் அழியாத ராசி. பாசத்தின் விடுவெளின்னா அவங்க தான். பாசத்தால் உயர்ந்தவர்களும் கூட, பாசத்தால் தோற்றவர்களும் கூடன்னா கடகத்தை தான் சொல்லணும். இந்த கடகராசியை பொறுத்தளவில் வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் அழுகாமே இருக்க முடியாது. என்னதான் ஏன் அப்படி அழுகணும்னு? கடகம் பல நேர்மறையான எண்ணங்களை எல்லாம் சந்திக்கும். ஏன்னா அது சந்திரனுடைய ராசி சார். சோதனைகளுக்கு பஞ்சம் இருக்கு. வாழ்க்கையில எத்தனை முறை பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனை முறை அவங்க அழுவார். அழுகிறதுக்காகவே நீ பெற்று விட்டாங்களான்னு தோணும். உண்மையை சொல்லி நேர்மையை சொல்லி எந்த இடத்துல நம்ம பேசினாலும் நடந்தாலும் அந்த உண்மைக்கும் நேர்மைக்கும் சாதகமான இடமாக அந்த எந்த இடமும் இருக்கிறது இல்லை. அவர்களை பொறுத்தளவில் பாசத்திற்கு கடுமையாக அடிமையாகக்கூடியவர். பாசத்தினுடைய அமைப்பின் மீது வெகு சீக்கிரமாக பாசத்தின் பக்கம் நின்று செயல்படக்கூடியவர். உண்மை எது, நேர்மை எது, தவறு எது என்பதை சுட்டி காட்டக்கூடிய எண்ணம் படைத்தவங்க. அப்போ எதற்கெடுத்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க, குறைகளை பற்றி பேசுகிறாங்க. இந்த ஒரு பிரச்சனை அவங்க மேலே வரும். அழகை ரசிக்கக்கூடியவங்க, தன்னை எப்போதுமே அழகாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. தப்பு இல்லையே, எல்லாரும் அவங்கள அழகுபடுத்திக்கணுங்கிற ஆசை இருக்கத்தானே செய்யும். அதனால் அழகாக வச்சுக்கணும்னு நினைக்கிறதுனால தப்புன்னு ஒன்றும் கிடையாதுல்ல. ஆனால் மற்றவர்களுடைய அழகை பற்றி குறை சொல்லக்கூடிய எண்ணங்கள் படைத்தவங்க. அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய எண்ணங்களும் அவங்களுக்கு வரும். குறுகிய எண்ணங்கள் சில நேரத்தில் வந்துடும், எதிர்பார்க்க முடியாமல் வந்துடும். ஆனால் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை உறவுகள் மீது அதிக பாசம் கொண்டவங்க. எப்போதுமே ஒரு நிலையான அமைப்பு அவர்கள்ட்ட இருக்காங்கன்னா இருக்காது. 10 நாளைக்கு நல்லா இருப்பாங்க, 10 நாளைக்கு மனசே நல்லா இருக்காது. யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லி விட்டுருவோம். யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஏதாவது ஒரு சிக்கலை உருவாக்கிடுவாங்க. அடுத்த கட்டத்தை தாண்டுவதற்காகவே போராட்டம். நாம் குழந்தைகளுக்காக வாழ்கிறோம், கணவனுக்காக வாழ்கிறோம், குடும்பத்திற்காக வாழ்கிறோம், குடும்பத்துக்காக உழைக்கிறோம். ஆனால் குடும்பத்தில் உள்ள எவனும் நம்மளை மதிக்கலை. இந்த குறைபாடு இப்போ ஒரு விஷயத்தில் கடகத்தை பொறுத்தளவில் எதையும் குறையாக நினைக்காமல் நிறையாக நினைத்து கொண்டால் வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கீங்க. 1. 2வது, இந்த காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். அம்மான்னு சொல்லுவோம், வீடுன்னு சொல்லுவோம், வண்டி வாகனம்னு சொல்லுவோம். இது எல்லாம் எப்படி சார்? அம்மாங்கிறவங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சமைச்சு போடணும், பிள்ளைகளை வளர்க்கணும், எந்த நிலையில் இருந்தாலும் அவங்கள பாதுகாக்கணும், அவங்களுடைய கடமை. ஆனால் அவங்க நிறைய போராட்டத்தை சந்திக்கிறாங்கல்ல. ஒரு மனிதனுக்கு வீடு என்பது ஒரு கனவு, அதை போராடி அடைய வேண்டியிருக்கிறது. அந்த வீடு சரியாக இல்லைன்னா அந்த வீட்டில் யாரும் வாழ முடியாது. வண்டி வாகனம் என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். கவனம் இல்லாவிட்டால் எப்போது வேண்டுமானாலும் விபத்து நடக்கலாம். இதுதான் சார் கடகம். புரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. இந்த விஷயங்கள்ல எல்லாத்தையுமே தன்னுடைய வளர்ச்சிக்கான விஷயமா எடுத்துக்கிட்டாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க சார். இல்லைன்னா பிரச்சனை தான். அப்பப்போ வண்டி ரிப்பேர் ஆகும், முட்டும், எல்லாம் வரும்ல. தன்னை பார்க்கல, நீ அண்ணனை ஒரு கண்ணை பார்த்த, என்னை ஒரு கண்ணை பார்க்குறேன்னு பிள்ளைகள் சொல்லுவோம். கணவன் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறைகள் சொல்லிகிட்டே இருப்பார், அல்லது மனைவி ஒரு குறைகள் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதையெல்லாம் தாங்கி போகணுங்கிற நிலையில் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்குன்னு தோணுதில்ல? தோணுதா இல்லையா? கிடையாது. ஆனால் நீங்கள் செய்யப்பீங்க சார். அழகானவங்க, அழகை ரசிக்கக்கூடியவங்க, அழகான கணவன் வரணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க, தன்னை போலவே எல்லாரும் பாசமாக இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க, தன்னுடைய தியாகத்துக்கு முன்னாடி எல்லாருமே வேஸ்ட் அப்படின்னு தோணிடுறோம்.
அப்போ மனசு சஞ்சலம் வந்துடும், அதை விட்டுருங்க. சரி, இந்த ஆண்டு குறிப்பெயர்ச்சிக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதா? குருவே உங்கள் ராசி தானே இருக்காரு, ஜென்ம குரு ஓட விடாதுவாங்க. ஆனால் அவர் அங்கே இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 5ஐயும் 9ஐயும் பார்வை செய்ய இருப்பாரு. அதான் சார் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், ப்ளஸ்ஸிங். இறைவன் என்று சொல்லக்கூடிய நவக்கிரகங்களே மிகப்பெரிய ஒரு அற்புதமான கிரகம்னா குருவை தான் சொல்லுவார். அவர் பார்த்தால் சிறப்பு, சேர்ந்தால் சிறப்பு, அவர் நட்சத்திரத்தில் இருந்தால் சிறப்பு. இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு குரு பகவான் உங்கள் ராசியிலேயே பயணிக்கிறார் பாருங்க, அதான் ஒரு பெரிய சிறப்பு. அது மட்டுமா, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். இது ஒரு பெரிய சிறப்பு தானே சார், இல்லையா? இப்போ இந்த 5 7ஐயும் பார்வை செய்கிறார், அது அதை விட சிறப்பாச்சே. உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தையும் அவர் பார்வை செய்கிறார். அப்ப கணவன் மனைவியால் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும், திருமண காரியங்கள் கை, அதை நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா எடுத்துக்கணும். இந்த திருமண காரியங்கள் கைகூடுகிற போதுதான் வாழ்க்கையில இனிமேல் ஒரு விஷயம் காத்துக்கணும். அப்ப கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனை தீரும், குழந்தை பாக்கியம் இல்லை, பூர்வீகத்தில் எனக்கு சொத்துக்கள் பிரச்சனை இருக்கு, அல்லது பொருளாதாரத்தில் ரொம்ப தொய்வாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் பொருளாதார தொய்வும் இருக்காது, பூர்வீக பிரச்சனையும் இருக்காது. குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிடும், பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்கிறவங்க சொத்து கிடச்சிடும், வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு கிடச்சிடும். கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை எல்லாம் முற்றிலும் தீரும், கணவன் மனைவிக்குள்ள ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை சேரும். 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு, மாலை மரியாதை அந்தஸ்து கௌரவம் கூடும், ஒரு இனிமையான காலகட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அற்புதமான காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நான் சொல்றேன். இந்த காலகட்டத்தை கடந்து போறதற்கும் இந்த காலகட்டங்களில் மகிழ்ச்சி அடைவதற்கும் மனதை திடப்படுத்துங்கள், அவ்வளவுதான். பௌர்ணமி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த பௌர்ணமி வழிபாடு இருக்கிறதே, அது நம்ம வாழ்க்கையில் பெரிய உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும். அதுபோல பெண்கள், நம்மை பெற்ற அம்மா, வயது முதிர்ந்த தாத்தா பாட்டிமாரி பௌர்ணமி என்றுக்கு அவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அப்பத்தா பாட்டி இருந்தாங்கன்னா சேலை எடுத்து கொடுங்க. இந்த கடகம் ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி அடையும், வளர்ச்சி அடையும். அது மட்டுமல்ல, இந்த கடகத்திலே பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு அப்பாவளி பூர்வீகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடியவங்க, பணியில் இருக்கக்கூடியவங்க மிகப்பெரிய வேலைக்கு செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். நல்ல வேலைக்கு போகலாம், உயர்ந்த பதவிக்கு போகலாம், அரசியலில் பெரிய ஆளாக வரலாம், பதவியில் உயர்ந்ததுக்கு போகலாம். இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். புனர்பூச நட்சத்திரம், பிடிவாத குணம் சாஸ்தி. ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு பொன்னான காலமாக நிறைய ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, வீடு வாங்கி விற்கிறவங்க, சொத்துல பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லாம் இந்த பிரச்சனை தீர்வாக ஒரு வகையில் அமைச்சிடும். அதே மாதிரி இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அடிக்கடி ஜீவ சமாதி வழிபாடு பண்ணிக்கோங்க, முன்னோர்களை வழிபாடு பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயரத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியம் இது. ஏன்னா குரு இந்த நட்சத்திரத்தை தான் உச்சமடைகிறார். அப்போ நீங்கள் உயர்ந்துருவீங்கிறத நீங்கள் எந்த வகையிலையும் யோசிக்கக்கூடாது. பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு. அதே நேரத்தில் இதே இதில் ஆயிரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் உறவுகளுக்குள்ளேயே வரும். அந்த எதிர்ப்புகள் பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா எப்போதுமே நாம் பேசக்கூடிய இடம், செயல்படக்கூடிய இடம், பார்க்கக்கூடிய இடம், சந்திக்கக்கூடிய இடங்கள்ல அங்கே போகிற போதெல்லாம் கையில் ஏதாவது ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுட்டு போகணும். அடிக்கடி வாரம் வாரம் பெருமாள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கணும். சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, அற்புதமான பலன் கிடைக்கும்.
இந்த ஆண்டு கடகத்தை பொறுத்தளவில் எல்லாமே சிறப்பு தாங்க. உங்கள் ஜாதகத்தில் திசா புத்திகள் நல்லா இருந்தது அப்படின்னா இன்னும் சிறப்பான பலன் அடைய போகிறீங்க. திசா புத்திகள் உங்களுக்கு சரியில்லாமல் இருந்தால் மட்டும்தான் சில சில சிக்கல்கள் வரும். அவங்களுக்கு உங்கள் ஜாதகம் எப்படி உங்கள் திசா புத்திகள் நல்லா இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த ஆண்டினுடைய குறுப்பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை, ஒரு பெரும் மகிழ்ச்சியை, ஒரு நல்ல பொருளாதாரத்தை, ஒரு நல்ல பதவி உயர்வை, வாழ்வாதாரத்தில் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு செயல்பாட்டை உருவாக்கி கொடுக்கும் என கூறி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். அனைவரும் நம்முடைய இந்த சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. நண்பர்களுக்கு மற்ற இடங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு தயாராக இருக்கிறேன். நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்வாங்க.